ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். என்னோட சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி புதுசாக என் சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரி கலசம் வைத்து வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரி 2024 9 நாட்களும் கலசம் வைக்காமல் படம் மற்றும் சிலை இல்லாதவர்கள் வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நவதானிய விளக்கு மட்டும் வைத்து எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி நான் விரிவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கலச வழிபாடை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக ஆஷாட நவராத்திரியின் போது கலசம் என்றதும் நீர் கலசமோ அல்லது அரிசி கலசமோ வைக்கலாம். ஆனால் இதனை விட மிக சிறப்பான கலசம் என்பது வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த கலசமான நவதானிய கலசத்தை வைத்து எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவதானிய கலசத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆஷாட நவராத்திரியில் நவதானிய கலசம் வைப்பதால் ஃபஸ்ட்டு நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தவிடு பொடி ஆகிடும். அடுத்து வீட்டில் பஞ்சமே இருக்காது, தானியங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் நொடிகள் அணுகாது. நவகிரக தோஷங்கள் விலகுவதால் திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு மனை வாகன யோகம் அமையும். மொத்தத்தில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நவதானிய கலசம் தயார் செய்யும் முறை: முதலில் எவர் சில்வர் அல்லாத பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த தட்டு முழுவதும் பச்சரிசி அல்லது நெல் பரப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்து எவர் சில்வர் அல்லாத பித்தளை அல்லது செம்பால் ஆன சிறிய வகை சொம்பு அல்லது குடம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கலசத்திற்குள் 3/4 பாகம் வரும் அளவு கோதுமை, நெல், துவரம் பருப்பு, பச்சை பயிறு, கொண்டை கடலை, மொச்சை பயிறு, எள்ளு, கொள்ளு, தோல் உரிக்கப்படாத கருப்பு உளுந்து இது கூட சேர்த்து வெட்டிவேர் ஒரு துண்டு, விரலி மஞ்சள் 5 ரூபாய் காயின் 1, ஏலக்காய் 2 அல்லது 5 இதெல்லாம் கலசத்துக்குள்ளே சேர்த்துக்கணும். அடுத்து தேங்காய், மட்டை தேங்காயும் வைக்கலாம் அல்லது சாதாரண தேங்காயும் பயன்படுத்தலாம். மட்டை தேங்காய்க்கும் சாதாரண தேங்காய்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மட்டை தேங்காயாக இருந்தால் நாம் நார்மலாக கழுவிட்டு வெறுமனே சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சா போதும். இதுவே நார்மல் தேங்காவாக இருந்தால் தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசிக்கிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வைக்கணும். அடுத்து மாயிலை கொத்து. மாயிலை கொத்து குறைஞ்சபட்சம் 9, 7, 5 என்ற எண்ணிக்கையில் வைக்கணும். ஆனால் 5க்கு கீழே கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போது கலசம் முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. ரெடியான கலசத்தை எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம தாம்பாளத்தட்டை ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போது கலசத்தை ரெடி பண்ணியாச்சு. நேராக கொண்டு போய் கலசத்தை வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுடைய திருவுருவ படமோ சிலையோ வைத்திருந்தால் படமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட ஆரம்பிக்கணும். அப்படி சிலையாக வச்சுருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 5 அபிஷேகமாவது செஞ்சு வாராகி அம்மனுக்காக தனியாக ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் கலசத்தை வச்சு நாம் வழிபட ஆரம்பிக்கணும். இந்த கலசத்தை வச்சு வழிபடுறவங்க ஆஷாட நவராத்திரியான 9 நாட்களும் தொடர்ந்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அம்மனுக்கு மிகவும் உகந்த பஞ்சமி அல்லது அஷ்டமி தேதியிலையும் நம்ம வழிபாடு செய்யலாம். 9 நாட்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நெய்வேத்தியமாக வேறு கடலை கலந்து செய்த புளியோதரை, கருப்பு உளுந்து கொண்டு செய்த மிளகு வடை, சுக்கு பானம், அவித்த வேறுகடலை அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்றவற்றை நிவேதனமாக வைத்து வழிபடலாம். வாராகி அம்மனுக்கு உகந்த மலர்கள் சிவப்பு செம்பருத்தி பூ, செவ்வரளி போன்ற பூக்களை பயன்படுத்தலாம். ஆஷாட நவராத்திரி 2024 6ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை தொடங்கி 16/7/2024 அன்று முடிவடைகிறது. பஞ்சமி திதியானது 10/7/2024 புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு தொடங்கி 11/7/2024 காலை 10:20 மணிக்கு முடிவடைகிறது. அதேபோல் அஷ்டமி திதியானது 13/7/2024 ஞாயிறு பிற்பகல் 2:14 மணிக்கு தொடங்கி 14/7/2024 திங்கள் மாலை 4 மணிக்கு முடிவடைகிறது. வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம்: ஓம் ஷியாமலாயே வித்மஹே ஹல ஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோத்யாத் என்ற மந்திரத்தை
தொடர்ந்து 108 முறை பாராயணம் செய்யலாம். சொல்ல தெரியாதவர்கள் ஓம் வாராகி தாயே போற்றி என சொல்லியும் வழிபாடு செய்யலாம். இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையை 9 நாட்களோ அல்லது இந்த 9 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளோ அல்லது பஞ்சமி அல்லது அஷ்டமி திதியிலோ செய்யலாம். செய்து முடித்த பிறகு கலசத்தில் இருக்கும் நவதானியத்தை ஊற வைத்து நன்கு அரைத்து அதை உணவாக பயன்படுத்தலாம். முடியாதவர்கள் பசுவிற்கு உணவாகவும் அளிக்கலாம். கலசத்தில் இருக்கும் விரலி மஞ்சள் மற்றும் ஏலக்காயை நம் உணவுக்காக சேர்த்து கொள்ளலாம். வெட்டிவேர் மற்றும் 5 ரூபாய் காயினை நம் பணப்பெட்டகத்தில் பாதுகாக்கலாம். தேங்காயை நம் இனிப்பு பண்டங்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.